வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நவம்பர் மந்த் மணி சேவிங் சேலஞ்சாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் போயிட்டுருக்கோம். ஸோ அது எப்பயும் போல் போயிட்டுருக்கும். இன்கேஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் இருக்கவங்க, அது ரொம்ப லாங்காக இருக்குது, அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியாதவங்க அப்படின்றவங்களுக்கு 1 மந்த் அப்படின்றது 30 டேஸ் தானே, 30 நாள் தானே, அப்போ ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு சேவிங் சேலஞ்ச் மாதிரி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நம்ம தர்றோம். ஆனால் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்து யாராவது சேவிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட போதும். இவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எனக்கு வீடியோவோட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரெடிட் அப்படின்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மந்த்துக்கு நான் 1500 தாங்க டார்கெட் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ஆல்ரெடி 100 டேஸ் ஆஃப் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால 1500 நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களால் முடியும், இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டில் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் 2000 3000 எக்ஸாம்பிளுக்கு 1000 மினிமம் 1500 நான் சொல்லியிருக்கேன் மந்த்லி டார்கெட். இன்கேஸ் உங்களால் அதிகமாக முடியும்னா 2000 3000 அந்த மாதிரி உங்களோட இன்கம் தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளால் இவ்வளோ முடியாதுன்ட்டு. அண்ட் அதே மாதிரி மணி சேவிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சின்ன அமௌண்ட்டாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஈஸியாக ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும். ஓகே அப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மந்த் 1500 சொல்லியிருக்கோமா, அடுத்த மந்த் சேவ் பண்ணும்போது 2000 அப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோலை ஈஸியாக ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். போன மாதம் பார்த்தியா நம்ம விளையாட்டாக சேர்த்தோம், 1000 ரூபா சேர்த்தோம், 1500 சேர்த்தோன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது 1 மந்த் சேவிங்ஸாக நவம்பர் டு நவம்பர் 30 வரைக்கும் தான் 30 நாள் நம்ம சேவ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த சேவிங்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் டைம், அதாவது ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது பர்த்டே வருது, இல்லை உங்களுக்கே ஒரு பர்த்டே வருது, இல்லை ஆனிவர்சரி, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா அந்த சமயத்தில் போய் நம்ம யார்ட்டையும் கேட்காம அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சேவ் பண்ணி வாங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும், அதுதான். அண்ட் அதேமாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் கோல்டு சிட்டுக்கு பே பண்ணலாம், இல்லை கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம், சில்வர் காயின் வாங்கி வைக்கலாம், வாட் எவர் இட்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பண்ணிக்கலாம். கடன் வாங்காமல் நம்ம பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களோட விருப்பத்துக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ இயர் கேக் வாங்கி கட் பண்ணுறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேவிங் சேவிங்காகவே கொண்டு போய்க்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் காயினாக கூட வாங்கணும். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் 1500 சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1500 அப்படியே கொண்டு போய் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் டிஜிகோல்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு 150 அந்த மாதிரி ஒரு கிராமுக்கு நீங்கள் டிஜிகோல்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நான் சேர்த்து வச்சேன், நான் ட்ரெஸ் எடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்துறோம், ஓகேவா? இப்போ நம்ம இப்போ 1500னாலும் 10 நாள் 50 ரூபாய் போட்டால் தான் 500 ரூபாய் சேரும், 30 நாள் 50 ரூபாய் போட்டால் தான் 500 ரூபாய் சேரும். அவ்வளோ கஷ்டப்படணும், ஓகேங்களா? ஸோ 30 நாள் உழைப்பு எடுத்துக்கொண்டு போய் ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம செலவழிச்சிருவோம். அந்த ஹேபிட் நமக்கு மாறும். இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு இவ்வளோ யோசித்து இவ்வளோ உழைப்பு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மாறும். சரி, ஓகே. இப்போ நம்ம டார்கெட் சொல்லிட்டோம், 1500 2000 3000 டார்கெட் சொல்லிட்டோம். இதை எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்ற வழி வேணும் இல்லையா அப்படின்ட்டு. இப்போ இன்கேஸ் நீங்கள் சேல்ரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேல்ரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ வீக்லி சேலரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு 375 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா 1500 வந்துடும், ஓகேங்களா? பர் டே அதாவது இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் 500 ரூபா வாங்கிட்டு வர பர்சனாக இருந்தால் 50 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா கூட
ஒரு சேவிங்ஸ் தான். அது வந்து ஒரு குட்டி சேவிங்ஸ் தான். 1500 வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். அண்ட் மந்த்லி சேலரி இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 1 மந்த் சேலரி வாங்கும்போது நீங்கள் அப்படியே 1500 எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. பட் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கா, நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஒர்க்கும் போகல, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒன்றுக்கு அதாவது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள், கரண்ட் பில்லு இல்லை வந்து மளிகை ஜாமான், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். அது வந்து டீட்டெயிலாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். எப்படி நமக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுத்தா அதுலேருந்து எப்படி சேவ் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி பில்லு, இந்த மாதிரி இதில் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணிட்டீங்க. இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணி 30 நாளும் சேவிச்சு ஒரு 2000 3000 இல்லை 1500 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து உபயோகஃபுல்லாக மாற்றணும். அப்படின்னா எப்படி மாற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் சேர்த்ததுக்கு உண்டான கரெக்டான வேல்யூனா ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது வந்து 1500 அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளி காயினாக வாங்கிக்கோங்க. வெள்ளி காயின் அப்படி இல்லை தங்கத்தில் கூட மில்லி காயின் கிடைக்கும்ல, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. மில்லி காயின்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது, இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னு இருக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த கடன் அடைச்சிக்கலாம். எங்கேயாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றி அதை வந்து நம்மளோட கடனை வந்து சுமையை வந்து குறைக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் இது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம 50 ரூபா ஒரு நாள் எடுத்து வச்சோம்னா 30 நாளில் வந்து 1000 சேருது. அந்த 50 ரூபா நம்ம எடுத்து வைக்கலனாலும் அந்த 50 ரூபா இன்றைக்கி வேஸ்ட்டாக தான் போகும், ஏதோ ஒரு தண்ட செலவாக தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க, நீ வந்து ஒரு 2 வாரத்துக்கு காய்கறி வாங்கிக்கமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 100 ரூபா எடுத்து உண்டியில் போட்டுருங்க. நான் தான் சொல்லுவேன், உண்டியல்னு கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா எடுத்து தனியாக ஒரு உண்டியல்லையோ ஒரு பாக்ஸ்லேயே போட்டுட்டு 2 நாள் நவம்பர் 1, 2 அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு இந்த 400 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுங்க காய்கறி வாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 380 அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு 10-20 வந்து உண்டியலில் போடுங்க. இந்த மாதிரி நுணுக்கமாக யோசிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் 500 ரூபா கொடுத்துருக்காங்க, நான் போயிட்டு ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். நான் அது வந்து கண்டிப்பாக இதை வந்து நான் தனி வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், காய்கறி மளிகை ஜாமான்கள் நிறைய காசு சேவ் பண்ணலாம். அதை வந்து நிறைய உமனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி அப்படின்றத நான் ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எஸ்பெஷலி காய்கறிகள்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க வீட்டுக்கு வந்து சூப்பராக பிளான் பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன் அப்படின்னா நானே பார்ப்பேன், 300 400 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து ஸ்டைலிஸ் அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்க அப்படின்னு வாங்குவாங்க. சரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே சொல்லுவாங்கள்ல வயிற்றுக்கு கொஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்போம். அந்த மாதிரி யோசிக்கும்போது சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் வாங்கினதில் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அதில் பாதி இது அழுகி போய்க்கும் தேவையில்லாமல். அண்ட் அதே மாதிரிலாம் வாங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், நான் அதை செய்யவும் மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த காய்கறி வாங்குறத பற்றி தனி டாபிக் பேசிக்க. ஸோ இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா தான் முதல்ல வந்து நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வந்து நீங்கள் வந்து யார் இன்சார்ஜாக இருக்கீங்களோ உங்கள் கையில் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு அமௌண்ட் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 ரூபா 50 ரூபாய் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து தனியாக போட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறும் ஃபஸ்ட்டு. அண்ட் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் போடுறது ஒரு 100 டைம் போட்டிங்கன்னா 5000 ரூபாய் சேர்ந்துடும். அது அந்த பணம் வந்து நம்ம லட்சமாக சம்பாதிச்சிருப்போம், அதெல்லாம் நமக்கு கை கொடுக்காது. எங்கேயோ இருக்கிற ஒரு 1000 2000 வந்து நமக்கு பெரிய கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் சேவிங்ஸை பற்றி இவ்வளோ ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்லும்போது வந்து நான் அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து அனுபவிச்சிருப்பேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து ஒரு 30 டேஸ் தானே, நான் முன்னாடி வீடியோ கூட 100 டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன், இது வந்து வெறும் 30 நாள் தானே. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து வெயிட் லாஸ் மணி சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஒரு டைப் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், நம்ம வந்து சொல்லி ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை, see you, டேக் கேர்.